Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு. அதை பத்தி நம்ம பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் கரண்டா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேபிள் ஜோன்ல இருக்கு. முக்கியமா ரெண்டு காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. மற்ற காயின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 2% 3% டவுன் ஆயிட்டு இருக்க சமயத்துல எக்ஸ்ஆர்பியும் டோஜ் காயினும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டவுன் ஆனதுல இருந்து ஒரு ஸ்டேபிளா ஹாரிசான்டல் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுது, ஏன் இந்த ரெண்டு காயின்ஸ் மட்டும் ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கு, மற்ற எல்லாமே இன்னொரு 1 or 2% கம்மியாகிட்டு தான் இருக்காங்க டைம் டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிப்டோ கரன்சி சார்ட்லேயே டோஜ் காயின் ஒரு ரெண்டு பெரிய ஹால்ட் காயின்ஸோட இடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் லான்ச் ஆக போகுதுங்க. எஸ், ஸோ டோஜ் காயின் as well as எக்ஸ்ஆர்பி இது ரெண்டுத்தோட கிரே ஸ்கேல் இடிஎஃப், கிரே ஸ்கேல் எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நிறுவனத்தோட இடிஎஃப் வந்து November 24th அதாவது மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் நியூயார்க்கோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இது வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிரே ஸ்கேலோட டோஜ் காயின் அப்படின்றதால டாக் அப்படின்ற ஒரு ஆஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ளே வருது. ஸோ எக்ஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பிட்வைஸ் வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அந்த பிட்வைஸ் நிறுவனத்தோட எக்ஸ்ஆர்பி இடிஎஃப் தாண்டி ரெண்டாவது பெரிய நிறுவனமாக கிரே ஸ்கேல் வரதால கண்டிப்பாக இது ரெண்டுத்தோட பீக் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்சர்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி டோஜ் காயினோட வால்யூம் மூவ்மெண்ட்டும் எக்ஸ்ஆர்பியோட வால்யூம் மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிராஸ்டிக்காக ஹை ஆயிருக்கு. ஸோ மண்டே அகெயின் இவங்க ரெண்டு பேரோட ஒரு தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கருத்தாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் த நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. ஏன்னா நிறைய பேர் டோஜ் காரோட இடிஎஃப் பற்றி கேட்டுருந்தாங்க, ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அதுக்கு ஒன்று அப்டேட்டுமே வரல, ஆல்ரெடி கவர்மெண்ட்டும் ஃபங்க்ஷனலிங் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் ஷட் டவுன்லாம் முடிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்களுக்கான நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி எக்ஸ்ஆர்பி நமக்கு தெரியும், டோஜ் காயினும் இப்போ சேர்ந்து November 24th அன்னைக்கு வருது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Kama Crypto and do stay tuned to Kama Crypto for more interesting news like this regarding cryptocurrency. Thank you.